கேளுங்க கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. அது பெட்டர். கேளுங்க கேளுங்க கொஸ்டின் கேளுங்க. அது பெட்டர். தமிழகத்தை புறக்கணிக்கிறார். பட்ஜெட்ல டோட்டலாவே தமிழகத்தை இல்ல, இதுல மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும் போது எத்தனை முறை தமிழகத்தை பத்தி யூபிஏ பினான்ஸ் பட்ஜெட்ல பேசியிருக்காங்க ஒரு தடவை சொன்னாங்கன்னா கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். புறக்கணிக்கிறாங்கன்னா எப்படி? அதான் எல்லாம் வரேன். பிஜேபி ஆட்சிக்கு 11 வருடங்கள் ஆகுது. 10 வருடங்கள் யூபிஏ கவர்மெண்ட்ல கை கொத்தி அவங்க எல்லாமே இங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ் அங்க இருந்தாங்கல்ல. எவ்வளவு கொடுத்தாங்க? 8000 சில்லறை 10 வருடத்துல. ஆனா இன்னைக்கு பிஜேபியில 11 வருடத்துல 1,70,70,000 கோடி கொடுத்திருக்கோம். எல்லா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கணக்கு சரியா இருக்கா இல்லையானா ஒரு தடவை கணக்கு பண்ணி பேச சொல்லுங்க. கணக்குல வீக் இருந்தா நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஏன்னா எல்லாம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அது எல்லா டீடைல்ஸ் எங்க கிட்ட இருக்கு. சோ நீங்க கொடுக்கல கொடுத்த கணக்குக்கு கொடுத்த பணத்துக்கு கணக்கு எங்க இருக்க கேட்டாக்கா அது மட்டும் வராது. அதை மட்டும் நாங்க கேட்க கூடாது. ஆனா எங்களுக்கு கொடுக்கல மட்டும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன் வே டிராபிக் எப்பவுமே இல்லைல்ல. நீங்க ஒரு தமிழகத்தை மட்டும் நீங்க நடத்துறீங்கன்னா நான் இந்தியா ஃபுல்லா நாங்க பாத்துக்கணும். ஒவ்வொரு மாநிலம் நம்ம பாத்துக்கணும். 29 மாநிலங்கள் இருக்கும்போது அது ஃபுல்லாவே பாத்துக்கணும். அப்ப நீங்க மட்டும் கணக்கு கொடுக்காம எங்களுக்கு வரவே இல்லை சொன்னாக்கா கணக்குல முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் வீக் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லா இருக்கும். என்னங்க?